ஹலோ குட்டீஸ், மணி 3 ஆச்சு. இன்னுமா நீங்கள் சம்மர் செஷனுக்கு கிளம்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர் ட்ரம் அடிச்சுட்டு கம்யூனிட்டிக்குள்ளே போகிறாரு. இவங்க 2 பேரும் யாருன்னு பார்க்குறீங்களா? இவங்க 2 பேரும் தான் எங்களோட குட்டி வாலண்டியர்ஸ். செஷன் ஆரம்பிச்சாச்சு. உங்களோட தனித்திறமைங்களாம் காமிங்க அப்படின்னு சொன்னோமா, உடனே ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா அவர் குட்டிக்காரன் அடிக்க. எங்கள் குரூப்பில் 3 பேர் நல்லா கதை சொல்லுவாங்க. ரோஷினி அக்கா, ராகுல் ப்ரோ, விக்னேஷ் அண்ணா. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், செல்ஃப் எஸ்டீம் எவ்வளோ முக்கியம், இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக குட்டி குட்டி கதைகள் சொன்னாங்க. கதை சொல்லிட்டு சும்மா இருந்தால் முடியுமா? நிறைய கேள்வி கேட்டாங்க. கேள்வி ஒவ்வொருத்தரும் பதில் கரெக்டாக சொல்ல எல்லாருக்கும் ஒரு மஞ்ச். இந்த மஞ்ச் எப்போவுமே நம்மளாம் வாங்கி பழகிட்டோம் இல்லையா? இப்போ கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக பசங்களே அவங்களோட குரூப்புக்கு மஞ்ச் கொடுத்தாங்க. குப்பை இருந்துச்சு அப்படின்னா குப்பை தொட்டியில் தான் போடணும் அப்படின்ட்டு நிரோஷினி அக்கா குட்டி கதை மூலியமாக சொன்னாங்க. உடனே எங்கள் குட்டீஸ் குப்பையெல்லாம் சேர்த்து ஒரு கவருக்குள்ளே போட்டாங்க. பார்க்கணுமே, எங்களுக்கே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. இதை பார்த்த உடனே எங்கள் ராகுல் ப்ரோக்கு இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணுமே. அவர் கொண்டு வந்த குலாப் ஜாமுன் அவர் தான் எல்லாருக்கும் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவர் கைப்படவே ஊட்டி விட்டாரு, அவங்களுக்குலாம் கொடுத்தாரு. லேர்னிங் எப்போவுமே ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்கவே மாட்டாங்க. Now it is time for display. குட்டீஸ்லாம் பாருங்கள், அவங்க வரைஞ்சதை எவ்வளோ பெருமையாக காமிக்கிறாங்கன்னு. ரொம்ப அழகாக இருக்குல்ல? அவங்க எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா? எங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் பெரிய பாக்ஸர், அதனால தான் செல்ஃப் டிஃபென்ஸ் கற்று தந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. சரி, கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது சரண்யாவும் அர்ச்சனாவும் தான். சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கமாக சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு துப்பட்டா வச்சு எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு மொபைல் ஃபோன் கையில் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம எப்படி செல்ஃப் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிற மண்ணில் ஏன் நம்ம நகம், இதெல்லாம் கூட செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ கம்மிங் டு த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டே செஷன், மேக் லாட்ஸ் ஆஃப் ஸ்மைல்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லேர்னிங். நாளைக்கு பார்க்கலாமா?